இன்றைக்கி நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் எடுத்த ஒடிசி திரைப்படத்தை பற்றியும் அந்த இலியத் ஒடிசின்ற காப்பியத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை பற்றின முழு டிஸ்கஷனையும் பார்க்கலாம். காய் பற்றி அப்பப்போ பேசுவோம். எடுத்தோடனே இதில் ஃப்ளாவில் இருந்து ஆரம்பிக்கணுமான்னு தோணுது. என்னென்னா கேஸ்டிங் பற்றி கண்டிப்பாக பேசணும். கேஸ்டிங்னு என்னென்னா, இப்போ அவங்க ஊர் கதை எடுக்கிறாங்க, ஒரு க்ரீக் மித்தாலஜி எடுக்கும்போது முடிஞ்சளவு அவங்க ஒரு நாட்டுக்காரங்களையே கேஸ்டிங் பண்ணியிருந்துருக்கலாம், ஒயிட் பீப்புள்ஸே கேஸ்டிங் பண்ணியிருக்கலாம். முதல்ல க்ரீக் பீப்புள் அவங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒயிட் பீப்புளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அப்புறம் ஆஃப்ரிக்கன் இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கேஸ்டிங் பண்ணது எனக்கு என்னமோ செட் ஆகலை. அதுவும் முக்கியமாக ஹெலன் கேரக்டருக்கு அந்த லேடி செட்டே ஆகலை. ஆனால் மற்றபடி அவங்க படத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னாலும் நம்மளை அதை மன்னிக்க முடியலை அப்படின்றது தான் ஒரு உண்மை. இது ஒரு காரணம் சாக்கும் சொல்லிக்கலாம். என்ன சொல்லலாம்னா, அது என்னது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறேன் அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது என்னென்னா அப்பட்டமாக தெரியுது, ஏதோ ஆஸ்கருக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம ஊர் கதைகள்னு பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் இருக்குது. ஸோ அந்த கதைகளை கொண்டு ஒரு ஒயிட் பீப்புள்ஸை கொண்டு நடிக்க வச்சோம்னா அது வியர்டாக தான் இருக்கும். அந்த கதைகளுக்கு இந்தியன்ஸை நடிக்க வச்சா தான், அது தமிழில் இருந்தாலும் சரி, இல்லை நீ நார்த்தில் காஷ்மீராக இருந்தாலும் சரி, இந்தியன்ஸை நடிக்க வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்கின் டோன்ஸ் அதிலே போயிருக்கலாம் அப்படிங்கிறது இது. இன்னொன்று நான் இந்த படத்தை ட்ராய் பற்றி கொஞ்சம் இது பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ட்ராய் படம் மேக்ஸிமம் ஹோமரோட அந்த இலியட்டுங்கிற நாவலை எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு எடுக்கப்பட்டதாகவும், ஒடிசி படம் எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டு நோலன் தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸில் படத்தை இது பண்ணதாகவும் நான் கேள்விப்பட்டேன் நிறையா. ஸோ இதில் நம்ம பார்த்தாலுமே நோலனோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் ஒடிசியோட எண்டு. ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த ஃபேண்டசி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இருக்கும். ஒரு வார் என்ன பண்ணோம், வார் ஏன் கேவலமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணியிருப்பாங்க. நம்ம ஓப்பன்ஹைமரில் பார்த்தா கூட முடிஞ்சளவு அந்த கில்ட்டை அவர் இது பண்ண பார்த்தாங்க. ஆனால் அங்கே அந்த ஸ்பேஸ் இல்லை. வார் எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அது ஒரு பயோகிராஃபி அப்படிங்கும் போது, இங்கே அவருக்கு அந்த ஸ்பேஸ் நிறையாவே இருந்துச்சுங்கும் போது வாரம் முழுக்க இது பண்ணிட்டாப்புல எவ்வளோ கேவலமானது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு வாரில் ஒரு நாடை இன்னொரு நாடு கைப்பற்றுது அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வக்கிர புத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த வக்கிர புத்தியை அந்த நாட்டு மேலே அப்படியே இறக்குவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ டெல்லியில் ஒரு போராட்டம் போச்சு, அதில் ஒரு போலீஸ்காரங்களோட வக்கிர புத்தியை அப்படியே அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க மேலே இறக்கியிருப்பாங்க. அதே தான் இங்கே வாரிலையும். இப்போ இந்த ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றிடுச்சு அப்படிங்கும் போது அவனுங்களுக்குள்ளே இருக்க எல்லா வக்கிர புத்தியும் அந்த நாடு மக்கள் மேலேயும் அந்த நாட்டு மேலேயும் இது பண்ணிடுவானுங்க. ஸோ இதெல்லாமே இது ஒடிசியஸுக்கு எவ்வளோ கில்ட்டை க்ரியேட் பண்ணுது, வார் எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிற தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஒடிசியஸ் மேலே கேரக்டர் மேலே பில்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சது செம்மையாக இருந்துச்சு. இப்போது இந்த ட்ராய், ஒடிசி, இப்போ இது ரெண்டாக எடுத்துக்கிட்டாலுமே ஹோமர்கிட்ட இருந்து அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறுது அப்படின்றதான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இலக்கியங்கள்னே எடுத்துக்கலாமே. அது அவர் படைச்சது, இவர் படைச்சது, அதுலேருந்து கொஞ்சம் மாறி இது ஒரு சினிமான்ற எல்லாமே ஒவ்வொரு கலைப்படைப்பாக மாறுது. அப்படி இருக்கும்போது ட்ராயை பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த மித்தாலஜி எலிமெண்ட் எதுவுமே வராது. ஏன்னா நீ இலியத் படிக்கும்போது பார்த்தோம்னா முழுக்க அந்த கடவுள்களும் அவங்களுக்காக சண்டை போடுற மாதிரியே வரும் நிறைய இடங்கள்ல. ஆனால் இதில் கடவுள் எந்த இடத்துலையுமே காட்டவே மாட்டாங்க. பாரிஸ்க்கு ஒரு வரம் இருக்கும், பெண் தேவதைகளோட வரம் இருக்கும். அதனால் பாரிஸ் ஆக போகிற இடத்துல பாரிஸை காப்பாற்றிட்டு அவங்க மறைச்சி வச்சுருவாங்க. ஆனால் இதில் பாரிஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் அண்ணன் ஹெக்டர் உள்ள மெனோலாஸை கொள்கிற மாதிரி இருக்கும். இப்படி கதைகளாகவே நிறைய இடத்துல எப்படி சொல்கிறது, அவங்க இலியத்தை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இலியத்தை ஒரு ப்ராப்பராக முடிக்கணுன்ற மாதிரி அதுக்கேற்றாப்புல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி
அந்த இது பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே எப்படி சொல்கிறேன்னா, நீ ஒடிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஒரு ஆண்மையை பற்றி அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணை கவர்றது, ஒரு ஆண்மையோட முக்கியமானது, ஒரு சிறந்த வீரனாக இருக்கிறது, இது மட்டும்தான் டு த கோராகவே இருக்கும். அப்படின்னும்போது இது எதையுமே அந்த ஒடிசியில் இருந்தும் இந்த ஒடிசிக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இருக்காது. அப்போது ஒரு படைப்பாக இருந்து அது சினிமாவாக மாறும்போது ரெண்டுமே வேறு வேறு ஒரு வடிவத்தில் இருந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுச்சு ரெண்டுலேயும். இல்லை, இன்னொன்று உனக்கு அப்படியே நாவலை கொண்டு வந்து இது பண்ண முடியாது. ஸோ அந்த அடாப்டேஷன் தான் அந்த ரைட்டரோட ஸ்கில்லுங்கிறது. இன்னொன்று நீ சொன்ன மாதிரி ட்ராயில் இது அப்படின்னா கூட ட்ராயில் வந்து கடவுள்களை வந்து கொஞ்சம் இதாக தான் காட்டியிருப்பாங்க. கடவுளால் தான் அந்த ட்ராய் நகரம் அழிகிற மாதிரி தான் இதாக இருக்கும். ஏன்னா ஒரு போரில் வந்து ட்ராய் நகரம் வின் பண்ணிடும். ஹெக்டார் வந்து சொல்லுவேன், நம்ம அந்த நாடு மேலே மறுபடியும் போர் தொடுக்க வேணாம்னு எவ்வளவோ சொல்லுவேன். அந்த பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாவை தூண்டி விட்டு அவங்க அப்பா வந்து இப்போ தான் அவங்க வீக்காக இருப்பானுங்க, நம்ம இப்போ தான் இறங்கி அடிக்கணும்னு சொல்லி இறங்குவானுங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மறுபடியும் ஹெக்டர் சொல்லுவேன், இந்த இதை குதிரையை இது பாரிஸ் சொல்லுவேன், ஹெக்டர் இறந்ததுக்கப்புறம் இந்த குதிரையை உலக கொண்டு போக வேணாம்னு எவ்வளவோ சொல்லுவேன் அப்படிங்க. ஆனால் அங்கேயும் அந்த பூசாரிகள் இது பண்ணி இது கடவுளோட இதை நம்ம உலக கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லி இழுத்துட்டு போவதாகட்டும். ஸோ அப்படிங்கும் போது இங்கே கடவுள் எங்கேயுமே உதவலை. அந்த பூசாரிகள் வந்து அவங்க அப்பாவை மேனிப்புலேட் பண்ணிட்டாப்புல. ஏன்னா அவரோட அந்த கடவுளுங்கிற ஒரு பக்தி அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வந்து இந்த ட்ராய் நகரத்தை அழிக்கிற காரணமாக இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராய் படம் நமக்கு இது பண்ணோம். ட்ராய் படத்துக்காக பிராட் பிட் வந்து 6 மாதம் வந்து ஃபிட்னஸ்லலாம் இருந்து அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு பண்ண படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நிறையா வந்து அந்த மெனக்கெடல் வந்து இல்லாமல் சும்மா, ஆனால் நடிப்பில் நான் குறை சொல்லலை, ஆனால் இந்த ஃபிட்னஸ் இதில் வந்துட்டு ஏதோ பெருசாக போகாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஒடிசியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஃபிட்னஸ் ஏதோ இதான மாதிரியே இருந்துச்சு. ஒடிசிக்கு என்ன ஃபிட்னஸ் இல்லைன்னா நீயே இல்லை எனக்கு மேட்டமானேண்டா அவ்வளோ நல்லா தான்டா இருந்தேன். இன்னொன்று எனக்கு வந்து அந்த பழைய காலத்து படங்கள் அப்படின்னாலே ஒரு 6 பேக் வச்சுருக்கணும், மஸ்குலினாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு பெருசாக இதாக இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அந்த ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த ஸ்டாச்சூஸு, டிராயிங் வரைஞ்சி வச்சது அதை மட்டும்தான் பார்க்கும். இதுக்கு ஒரு நல்ல சீனே இருக்கும். இது 23ஆம் புலிகேசியில் இந்த தலை அந்த உடலோடு இணைய போய்கிறதுங்கிற ஒரு காமெடி மூலமாக. ஏன்னா யாருக்கும் தெரியாது அவனுங்க தொப்பை வச்சுருந்தானுங்களா, 6 பேக் வச்சுருந்தானுங்க, மேஸ்குலினாக இருந்தானுங்க, எவ்வளோ ஹைட்டாக இருந்தானுங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எல்லாமே வரைஞ்சி வச்சது, செதுக்கி வச்சது. அப்படிங்கும் போது இது நம்ம தான் இது பண்ணிக்கிறோம். ஒரு பழங்காலத்து படம் அப்படின்னா அவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னு நம்மளோட கற்பனை. அதுக்கு உதாரணமாக அந்த ஸ்டாச்சுஸும் டிராயிங்ஸும் வந்துடுது. அப்படிங்கும்போது இது இன்னொன்று இவன் சொல்கிற மாதிரி பார்த்தா மேட்டமான் என்ன ஃபிட்னஸாக இல்லை சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை நமக்கு க்ரீக்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த மஸ்குலான அந்த சிலைகள், அதுக்கப்புறம் 300 ஸ்பார்டன்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஏன்னா அவங்க உண்மையிலே அப்படி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். அது ஒரு மாதிரியான ஒரு இதாகவே இருந்திருக்கலாம். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ட்ராய்க்கும் ஒடிசிக்கும் கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். கேஸ்டிங், முக்கியமாக கேஸ்டிங்கில் பேசியே ஆகணும். ஜெண்டேயா வந்து உண்மையிலே பர்ஃபெக்டான அந்த அத்தீனா கேரக்டருக்கு ஒரு பர்ஃபெக்டான வேறு யார் போட்டாலுமே அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்களான்னா கஷ்டம்தான். ஏன்னா அத்தீனாவை அவங்க காடாக மட்டும் கட்டலை, அவரோட கில்ட்டாக காமிச்சிருப்பார். நோலனோட கில்ட்டு தான் அந்த அத்தீனா, அதாவது ஒடிசியஸோட கில்ட்டு தான் அத்தீனா வந்து வழி நடத்துது அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க போய் ஒரு இடத்துல போய் அந்த ட்ராயை கைப்பற்றும் போது வந்துட்டு ஒரு பொண்ணை கொல்லுவாங்க. அதே டயத்தில் பார்த்தா இங்கே வந்துட்டு அத்தீனாவோட சிலையோட தலையும் வெட்டுவானுங்க. அது ரெண்டுமே அடுத்தடுத்த கட்டில் காட்டுவானுங்க. அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து அதுவே நமக்கு தெரியாது. படத்தோட கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரியும் அத்தீனா வந்து ஒரு ட்ராயில இருந்த ஒரு குடிமகள் அப்படின்றது நமக்கு தெரியும். இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சமூகத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தியாகம் அவங்கள குலதெய்வமாக நம்ம வழிபடுறதுன்னு ஒன்று இருக்கும். எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரில் இருந்த ஒரு பெண்
இங்கே அந்த பெண்ணோட தலை துண்டிக்கப்படுது. அங்கே அந்த ஊரில் கடவுளாக போற்றப்படுற ஒரு பெண், அந்த பெண்ணோட சிலை இருக்குது, அந்த சிலையோட தலை வெட்டப்படுது. ரெண்டையுமே ஒரு கடவுளாக மெர்ஜ் பண்ணி இந்த செத்த பெண் தான் அந்த அத்தேனா அப்படிங்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி ஒடிசியஸோட கில்ட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுங்கிறது செமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று கிட்டத்தட்ட நம்ம குலதெய்வ வழிபாடு மாதிரியே அது எனக்கு பட்டுச்சு. இதில் முக்கியமான கேரக்டர்னால் ஒரு 4 கேரக்டர். அதாவது நமக்கு இந்த கதையில் ரொம்ப எப்படி சொல்கிறது, முக்கியமான வரக்கூடிய ஒரு ஆட்கள் அகிலியஸு, ஒடிசியஸு, ஹெக்டரு, பாரிஸ். இதில் ட்ராயிலையும் சொல்கிறேன், இதுலேயும் சேர்த்தே சொல்கிறேன், மொத்தமாகவே சேர்த்தே சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே ஒரு வரம் இருக்கும். என்ன மாதிரினா, அகிலீஸ்க்கு அவனை எதிர்த்து நின்று யாரும் சண்டை போட முடியாது, தோற்றுருவாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு சாபம் இருக்கும். என்ன சாபம்னா, அவங்க அம்மா வந்து நிறுவனமாக அவனை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் செருப்பு போட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நின்றுவான். அதனால் அவனுக்கு கால்கள் வந்து பலவீனமாக இருக்கும். காலில் என்ன பட்டாலும் அவன் செத்துருவான். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு வரமும் இருக்கும், ஒரு சாபமும் இருக்கும். அதனால் அகிலியஸை யாராலையுமே தோக்கடிக்கவே முடியாது. ஒடிசியஸை எடுத்துக்கிட்டோன்னா, அவனுக்கு அத்தினா தெய்வத்தோட ஒரு இரக்கம் அவன் மேலே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவன் ஒரு தந்திரசாலியாக இருப்பான். அவன் ஒரு மாவீரனும் கூட. அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஸ்கில்லாகவும் நிறையா இருக்கும் ஒடிசியஸ்க்கு. நீ பாரிஸ் எடுத்துக்கிட்டேன்னா, அவனுக்கு பெண் தெய்வங்களோட வரம் இருக்கும். ஏன்னா அவன் பேரழகனாக இருப்பான் அந்த இதுலேயும். அதனால தான் அவனால் ஹெலனை கவர்ந்துருக்க முடியும். அவன் சாகிற தருவாயில் அந்த பெண் தெய்வங்களால் காப்பாற்றப்பட்டு ஒளிச்சு வைக்கப்பட்டிருப்பான். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எந்த ஒரு வரமுமே இல்லாத ஒரு ஆள் ஹெக்டர். ஏன்னா பாரிஸ் ஆகும்போது அவனுக்கு காப்பாற்றக்கூடிய வந்த தெய்வங்கள் அவனுக்கு வராது, ஹெக்டருக்கு. இன்னொன்று என்னென்னா, அகிலீஸை நேருக்கு நேராக போய் சந்திப்பான். எவனுக்குமே அந்த துணிச்சல் இருக்காது. ஒத்தாலாக போய் நிற்பான், வா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. அவன் சாக போகிறான்னு தெரியும் அவனுக்கு. இருந்தாலும் அந்த போரில் நான் அவனுக்கு எதிர்த்து நிற்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். எந்த ஒரு கடவுள் பலம், ஒரு வரம் எதுவுமே இல்லாமல் அந்த ஹெக்டரோட அந்த ஒரு துணிச்சல் வந்து நம்ம இலியத்தில் பார்க்க முடியும். அவ்வளோ வலிமையான அகிலியஸை அப்படி எதிர்த்து சிங்கிளாக நிற்கிறதுன்றதே ஒரு இது. அந்த கோயிலில் சந்திக்கிற ஒரு சீன் இருக்கும். அது வந்து புத்தகத்தில் எப்படி இருக்கும்னா, அகிலியஸ் உள்ளே நுழைஞ்சவனே கேட்பான். அவனோட ட்ரூப்ஸ் ஃபுல்லாக செத்துருவானுங்க, ஹெக்டரோட ட்ரூப்ஸ் ஃபுல்லாக செத்துருவானுங்க. அப்படி இருந்தும் தைரியமாக உள்ளே போவான், கோயிலுக்குள்ளே போவான். என் முன்னாடி வந்து நிற்கிற தைரியம் ஒன்றும் பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லை ஹெக்டராக இருக்கணும். நீ யார் அப்படின்னுவான். நான் ஹெக்டர் அப்படின்னுவான். அப்போ அந்த மீட்டிங் சீனே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு ட்ராயில் ஓரளவுக்கு அதை நெருக்கமாக கொண்டு வர பார்த்துருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவான அது ஓரளவு தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு எஃபெக்டிவான சீன் அது. அந்த இடத்துல அகிலியஸ் அவனை மன்னிச்சு விடுவான், இளவரசரை இவ்வளோ சீக்கிரமாக சாகக்கூடாது அப்படின்ட்டு. இவன் ஒரு பட்டத்து இளவரசன் வேறு. ஏன்னா பிரையாம் செத்துட்டா அந்த இடத்துக்கு ஹெக்டர் தான் வரணும் அப்படின்னும்போது அவன் அமுச்சு விடுவான். எல்லாருமே ஒரு மாதிரி ஜென்டிலாக இருப்பானுங்க அந்த இதில் பார்க்கும்போது. எனக்கு ஏன் அந்த அக்கிலிஸும் ஹெக்டரும் மீட் பண்ணுற சீன் வந்து அவ்வளோ வெயிட்டாக காட்டப்படுதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, ஏன்னா அங்கே வந்து முழுக்க அக்கிலிஸ்க்கு மட்டும்தான் மாஸ் இருக்கும், ஸ்பேஸ் மாஸ் எல்லாமே. ஹெக்டருக்கு அங்கே டைலாக்ஸே இருக்காது. அது ஒரு பின்னடைவு. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் அக்கிலிஸ் எவ்வளோ பலசாலிங்கிறது. அதுக்கான ஸ்டார்டிங்கில் ட்ராய் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு மரம் மாதிரி இருக்க ஒருத்தனை அசால்ட்டாக போய் கொள்ளுவான். இன்னொன்று பிராட் பிட்டுங்கிற ஒரு பெரிய ஹீரோ. இப்போ பிராட் பிட்டு அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் மேலே ஒரு அட்டென்ஷன் வந்துடும். அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுற மாதிரி தான் ட்ராயோட ஃபஸ்ட்டு சீன் அக்கிலிஸை மாஸ் பண்ணினது. ஸோ அப்படி 2 விஷயம் இங்கே இருக்கும்போது, இங்கே ஹெக்டார் கேரக்டர் நடிச்சது அவ்வளோ பெரிய ஆக்டராக என்னன்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ அந்த சீனில் ஹெக்டாருக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸே இல்லை, பேசுகிறதுக்கான எதுவும் இல்லை, மாஸ் டைலாக்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த சீன் முடியும் போது எப்படி இருக்கும்னா, அக்கிலிஸ் வந்து இவனை போனால் போகுது, இவனை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி, இவனை நான் உன்னை நான் பாவம் பார்த்து உன்னை நான் இன்னைக்கு கொள்ளலை, இன்னொரு நாள் நான் உன்னை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சோம் அக்கிலிஸும் ஹெக்டாரும் போதுன்னா அக்கிலிஸ் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு. ஸோ இங்கே படத்தில் ஹெக்டாருக்கான மாஸ் சீனுங்கிறது எங்கேயுமே இல்லை.
அதிகபட்சம் ஒரு மாசினா நம்ம கூட ஹெக்டார் இருக்கான்னு சொல்லி அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு பெரியவர் சொல்லிட்டே இருப்பார். அது மட்டும்தான் ஹெக்டாருக்கு கொடுத்த ஒரே மாசி. ஹெக்டார் இருக்கிற வரையும் ட்ராயை கைப்பற்ற முடியாது. அதுதான் இங்கே இருந்த பெரிய விஷயம். அப்போ தான் ஒடிசியஸோட தந்திரம் அந்த இடத்துல செயல்படும். அவனோட தம்பியை படைக்கு அமுச்சு விடுவான், நீ அவன் அண்ணன் கவசத்தை போட்டுப்போ. அந்த ஒரு இதில் ட்ரிகர் ஆகி தான் அகிலியஸ் உள்ளே இறங்குவான் ஹெக்டரை அழிக்கிறதுக்கு. இப்போ இவனுங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டா யாராவது ஒரு ஆள் காலி ஆயிடுவான். அப்போ கண்டிப்பாக ஹெக்டர் காலி ஆயிடுவான். இப்போ நம்ம ட்ராயை ஈஸியாக கைப்பற்றிடலான்றது தான் அந்த ஒடிசியோட பிளானு. அப்போது அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். கரெக்டாக அவன் தம்பி உள்ளே விழுந்து ஹெக்டர் போட்டுருவான். அதுக்கப்புறம் அகிலியஸ் ட்ரிகர் ஆகி வந்து ஹெக்டரை கூப்பிட்டு ஹெக்டரை முடிச்சிருவானுங்க. ஏன்னா அது வரைக்கும் அகிலியஸ் உனக்கு போருக்குள்ளே வரவே மாட்டான். நீங்கள் சாட்டுக்க மல்லு கட்டுங்கடா, நான் சாட்டு ஒரு ஓரமாக படுத்து கிடக்கேன்னு தான் உட்காந்துருப்பான். அதாவது ஹெக்டர் வந்து ட்ராயோட தலை சிறந்த வீரன், அக்கிலிஸ் வந்து கிரீக்கோட ஒரு தலை சிறந்த வீரன். இப்போ 2 பேரும் மோதுறாங்க. அதே மாதிரி அக்கிலிஸ் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா பணத்தை கேட்குறதுக்காக அவங்க அப்பா வந்து வருவாப்புல. அதுதான் என்னமோ சொல்லுவாங்க, வேர்ல்டுலேயே ஒரு ட்ராஜடியான ஒரு சீன் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த சீன் சொல்லுவாங்க. பாடியை கேட்குறதுக்காக அவங்க அப்பா வந்து வருவாப்புல, நைட்டு போல் வருவாப்புல. இந்த உலகத்தில் யாருமே பண்ணாததை நான் பண்ணுறேன், மகனை கொன்னவன் கைக்கு நான் முத்தமிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து பாடியை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒத்துக்குவாப்புல, அக்கிலிஸ் ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் போய் அந்த பாடியை வந்து பேக் பண்ணுவான். அப்போ ஒரு அழுவான். அவன் தம்பி கிடையாது, கசின். ஆமாம், கூட பிறந்த தம்பி கிடையாது. இல்லை நான் சொல்கிறது அவன் அக்கிலிஸோட தம்பியை சொல்கிறேன்டா, அக்கிலிஸோட தம்பியை சொல்கிறேன். அவன் வந்து கசின்ரா, அவன் தம்பி கிடையாது, கூட பிறந்த தம்பி கிடையாது. கசின் சேர்த்தப்போ கூட அழுகாத அக்கிலிஸ் வந்து ஹெக்டர் பாடியை பேக் பண்ணும்போது அழுகிறான். என்னன்னா, இந்த மாதிரி பெரிய ஒரு பழி வாங்கிறதுனால எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம், அப்பா முன்னாடியே ஒரு பையனை கொன்று அந்த ஒரு பாவத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சொர்க்கத்தில் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு அழுவான். இப்போது இது நம்ம ஹோமர்கிட்ட இருந்து இந்த ட்ராய், ஒடிசி இது 2லேருந்துமே ஒரு சில வேறுபாட்டை சில வேறுபாடு இல்லை, மொத்தமாகவே வேறுபாடை தான் பார்க்க முடியும். ஏன்னா அப்போது ஹோமர் இருந்த பீரியட் வந்து இந்த மாதிரி கைப்பற்றுதல், ஒரு தலை சிறந்த ஆணாக இருக்கிறது, இந்த மாதிரியான சமூக சூழல் அது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்றன் வந்து தன்னோட எப்படி சொல்கிறது, ஒரு பெண்ணை எப்படி வச்சுக்கிறான், கவர்ந்து இழுக்கிறது, ஒரு பெண்ணை கைப்பற்றுறது, அதுக்கப்புறம் ஒரு நகரத்தை கைப்பற்றி ஒரு வீரனாக திகழ்கிறது, இது மட்டும்தான் ஹோமரோட பீரியட் மொத்தமாகவேவும். அதனால் அவர் எழுதப்பட்ட எல்லாமேவும் அக்கிலியஸ் அந்த போரில் ஏன் கலந்துக்கிட்டான் அப்படின்னா, அவனுக்கு முன்னாடியே தெரியும், அவங்க அம்மா சொல்லி தான் அனுப்புவாங்க, இந்த போரில் நீ போனால் கண்டிப்பாக உனக்கு மரணம் உண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வரலாற்றில் அவனோட பேர் நிற்கணுன்றதுக்காக போவான். ஏன்னா தான் ஒரு வீரன், நான் என் பேர் நிற்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னோடய பேர் ஒரு வீரன்ற பேர் நிற்கணும் அப்படின்றதுக்காக வருவான். அதே இது ஒரு பெண்ணுக்காக நடக்கிற போராகவும் இருக்கும். இன்னொன்று ஒரு நிலத்தை சார்ந்த நடக்கிற ஒரு போராகவும் இருக்கும். ஆனால் டு த கோர் இதுவாக இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீரர்கள் தான் இங்கே மெயினாக ஹோம்ஒர்க் காமிச்சிருப்பார். ஆனால் நம்ம இந்த ட்ராய்க்கும் ஒடிசியஸ்க்கும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, முக்கியமாக என்ன அப்படின்னா, இதில் ஒரு போர், அந்த போரில் நடக்கிற கில்ட், எதுக்காக ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய சண்டை வரணும், அது பெண்ணை வச்சு வருதா இல்லை உண்மையிலே ஒரு பெண்ணை தாண்டி அந்த நிலத்தை வச்சு வர்றதா அப்படின்ற மாதிரி. அப்போ வார் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றது. நீ இந்த ஒடிசியஸில் கடைசியாக வர்ற அந்த நகரத்தை ட்ராய் உள்ளே நுழையிறது, அந்த இடத்துல அவனோட அந்த 10 வருஷ கோபம் அந்த மக்களோட எப்படி வெளிப்படுது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் காமிச்சிருக்கும். அப்போது அந்த ஒடிசியஸ் அந்த இடத்துல படுற கில்ட்டு, நீ அதில் ஏற்கனவே அந்த கிறிஸ்டோபர் நோலன் படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா, அந்த ஓப்பன்ஹைமர், அதில் அந்த ஆள் அவார்டை வாங்கிட்டு படுற ஒரு கில்ட் இருக்கும். இந்த ஆட்டம், இவர் கண்டுபிடிச்ச அந்த ஆட்டம்னால தான் அந்த போர் வெற்றின்ற மாதிரியும். அதே மாதிரி இந்த இதில்
ஒடிசியஸ் அந்த அந்த ட்ரோஜன் ஹார்ஸோட திட்டத்தினால தான் இந்த போரையே நம்ம வென்றோன்றது ஒன்று. இது பெரிய பேர் அவனுக்கு. இருந்தாலும் அதில் என்ன ஒன்றுமே இல்லை. இத்தனை பேரோட மரணமும் ஓலமும் அவலம், அந்த நகரத்தோட எரிப்பு, பெரிய மோசமான கற்பழிப்புகள், இது எல்லாமே கண்ணில் பார்க்கும்போது இந்த அவார்டு என்ன பெருசா ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த மறைஞ்சு போகிற ஒரு விஷயம் இருக்கும். இது அந்த ஹோமரோட பீரியடில் அந்த ஒரு விஷயம் கிடையாது. அதில் என்னென்னா அவன் போய் அது ஒடிசியஸ்ன்ற ஒருத்தன் எப்படி தப்பிக்கிறான்றது மட்டும்தான் இருக்கும் கிளைமேக்ஸில். எப்படி அந்த போர்லேருந்து தப்பிச்சு அவன் நாடடைகிறதுன்றது தான். இலியத்துக்கும் ஒடிசிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். வீரம், தந்திரம், கடவுளின் அருளோ வரமோ, இது மூன்றும் ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியுன்றது தான் இதோட ஒரு முக்கியமானதாகவே இருக்கும். அகிலியஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவனுக்கு வரம் இருக்கும், வீரம் இருக்கும், ஆனால் தந்திரம் இருக்காது, செத்துருவான். ஹெக்டர்கிட்ட எதுவுமே இருக்காது, வீரம் மட்டும்தான் இருக்கும், அவனும் செத்துருவான். ஆனால் இதில் முக்கியமான ஒரு ஆள் ஒடிசியஸ் தான். அவன்கிட்ட வீரம் இருக்கும், வீரத்திற்கேற்ற தந்திரம் இருக்கும், அதுபோக அத்தினான்ற அந்த கடவுளினோட அருள் இருக்கும். இப்படி இருக்கும்போது அவன் மட்டும்தான் அந்த சாப்டர்லேயே உயிரோட வீடு திரும்புகிற ஒரு ஆள். இது மூணும் தான் ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இலியத்தோட சேர்த்து ஒடிசியை முடித்த மாதிரி எனக்கு அது பட்டுச்சு. இந்த ஒடிசி படத்தோட கிளைமேக்ஸோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா பின்னோட போய் திரும்ப மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகி தான் ஒரு போட்டியை நடத்துறதுக்கு ஒரு இடம் இது பண்ணிடுவான். அப்போது நமக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும், அங்கே மறுபடியும் ஒடிசியஸ் அந்த அம்பு விட்டு அவருக்கு தான் ஜெயிக்க போகிறாருங்கிற இடம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சீன் வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம அந்த சீனுக்காக வெயிட் பண்ணுவோம், எப்போ அந்த சீன் வரும் அப்படின்னு. நமக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துச்சு, ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் நாம் ஏன் அந்த சீனுக்காக காத்திருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இத்தாக்கா கூட ஃபஸ்ட்டு ஒடிசியஸ் அந்த 20 வருஷம் போரெல்லாம் முடிச்சு இத்தாக்கா கூட மறுபடியும் வரும்போது ஒடிசியஸ் வந்துருக்காரு. அப்போ நமக்கு தோணும், ஏன் இந்த ஆள் இன்னும் நான் தான் ஒடிசியஸ்னு ரிவீல் பண்ணாமையே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது 20 வருஷம் அந்த நாட்டோட மன்னர் இல்லை. அப்போ அந்த மக்கள் ஒடிசியஸை எப்படி பார்ப்பாங்க? மறந்துருப்பாங்களா இல்லை ஞாபகத்தை வச்சுருப்பாங்களா? தான் மறுபடியும் ஒடிசியஸ்னு இந்த இடத்துல கிங் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தன்னை ஏற்றுக்குவாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா? ஏன்னா 20 வருஷங்கிற போது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். தன்னோட குடும்பம் தான் மனைவியை போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போவான்னா, நான் திரும்ப வரலாட்டினா நீ மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாப்புல. ஸோ அப்படிங்கும்போது தான் மனைவி இன்னமும் தனக்காக காத்திருப்பாங்களா? தான் மேலே காதல்லே இருப்பாங்களா? இல்லை மறுமணம் பண்ணிட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தன்னோட மகனுக்கு தான் அடையாளமே தெரிய மாட்டோம். ஸோ தான் மகன் தனக்காக காத்திருக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்னொன்று 20 வருஷம் இல்லை, இந்த நாட்டை வேற யாராவது கைப்பற்றி இருப்பாங்களா? இல்லை நாட்டுக்குள்ளேயே தனக்கான எதிரிகள் யாராவது இருப்பாங்களா? ஏன்னா 20 வருஷம் தான் மனைவி குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படிங்கும்போது தான் மனைவி ஒரு அழகி. ஸோ அந்த அழகியை கவர்றதுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பானுங்க. ஸோ அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளக்க. அப்படிங்கும்போது இவர் ஒவ்வொரு இடமா போவார், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அது நமக்கு இவருக்கு மட்டும் தெரியாது, நமக்கும் அதை ஒரு விஷயமா கன்வே பண்ணுவாங்க. அது நமக்கு அங்கேயே நமக்கு தோணும், தான் மகனை மீட் பண்ணும் போதும் தான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உன்னோட அப்பா ஒடிசியஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மனைவியை மீட் பண்ணி பேசுவார், அங்கேயும் சொல்ல மாட்டார். தன்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆள், கண்ணு தெரியாத ஆள், அவரை மீட் பண்ணுவார், அங்கேயும் சொல்ல மாட்டார். அதிகபட்சம் அந்த நாய் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு ஆளை மீட் பண்ணும்போது இப்போ சொல்லிக்குவானா அப்போ சொல்லிக்குவானாங்கிற அந்த தான் தான் ஒடிசியஸுங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படிங்கும் போது எங்கேயுமே ரிவீல் பண்ணாமையே அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ரிவீல் பண்ணாமையே வந்துக்கிட்டே இருக்கும்போது குறிப்பால கண்டுபிடிச்சிருப்பான். அந்த நாயை பார்த்து இது பண்ணும்போது டெலமேக்கஸ் கண்டுபிடிப்பான், இது நம்ம அப்பாவாக தான் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த அத்தீனாவோடைய எம்பலத்தை அந்த ராணிக்கிட்ட கொடுக்கும்போது பெனலோப்பும் கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் அந்த போட்டிக்கு அவள் ஏற்பாடு சொல்கிறதா இருக்கும். எல்லாமே குறிப்பாலேயே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு ஆள் சின்ன வயசுல இருந்து பணிவிடை செஞ்சு ஒரு வேலைக்காரங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் அந்த பாத்திரத்தை கால கழுவிடும் போது. ஆனால் உண்மையிலே கண்டுபிடிச்சதுங்கிறது அந்த வேலைக்காரமாவும் அந்த நாயும் மட்டும்தான். இவங்க எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எப்போ அவன் ரிவீல் பண்ண போகிறாங்கிறது தான் நம்மளோட வெயிட்டிங்காகவே இருக்கும். அங்கே தான் நோலன் ஸ்க்ரீன் பிளே மிரட்டி இருப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸை வெயிட் பண்ண வைக்கணும்.
ஸோ அதனால தான் நம்ம வந்து எங்கே சொல்ல போகிறாங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள மறைமுகமாக ப்ளே ஆகும். எப்போ ஒடிசியஸ் தான் ஒடிசியஸ்னு இந்த மக்களுக்கு ரிவீல் பண்ண போகிறாங்கிறது தான் மறைமுகமாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதோட வெயிட்டிங் தான் அந்த எண்டு வந்து நமக்கு கெஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல அந்த இது பூம் ஆனது. இதை மாட்டிட்டு அந்த ஒரு சத்தம் தான் டங்குன்னு அது தேட்டர் பிளாஸ்ட். அது நோலன் டச்சு. நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிளைமேக்ஸில் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படகுல மறுபடியும் போட்டில் ஏறி போவாங்க. அது என்னென்னா நிறைய பேர்த்துக்கு தெரியல அது எங்கே போகிறாங்க, மறுபடியும் ட்ராய்க்க போகிறாங்களா அப்படின்னு. இல்லை, மறுபடியும் அவர் ட்ராவல் தான் பண்ண போகிறாரு. அவர் எந்தெந்த பாதையில் வந்துட்டு தன்னோட வீரர்களை இழந்தாரோ, ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் ஒரு வீரருக்கான மரியாதைன்றது அவங்க சடலத்துக்கு கிடைக்கணும் அப்படின்றது கிரீக்கோட நம்பிக்கை. அதனால அவங்களோட வீரர்கள் யாருக்குமே வந்து அந்த இது கிடச்சிருக்காதுல்ல, ஒரு வீரர்களுக்கான அந்த ஒரு மரியாதை கிடைக்காம தானே போட்டு தானே வந்திருப்பாங்க அந்த பிணங்களை. அதனால அந்த பிணங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக தான் மறுபடியும் போகிறாங்க. இல்லை, அது யாரோட இதாக இருக்கும்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சினோனை வந்து போரில் அவன் ஏமாற்றியிருப்பான், ஒடிசி ஏமாற்றியிருப்பான். அதுக்காக சினோனோட ஆவி வந்து பாதாள உலகத்தில் அவன்கிட்ட பேசும் தடவையாக. அப்படி இருக்கும்போது தான் மேற்கில் போய் எல்லாருக்கும் நீ இது பண்ணு, அதுதான் நீ பண்ண துரோகங்களுக்கெல்லாம் நன்றி கடன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த மேற்குக்கு நோக்கி இறுதியாக பயணம் போகிறது. இந்த இடத்துல இந்த சீனுக்கு நான் ஒரு விஷயமும் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த போட்டி முடிஞ்சிடும். 2-3 அம்புகளை வாங்கிட்டு ஒடிசியஸ் வந்து பின்னோடப்பை மடியில் விழுவான். அங்கே கட் ஆகும். பின்னோடப்பையும் தன்னோட மகனும் நடந்தவங்க மாதிரி இருக்கும். பின்னோடப்பை அழுதுகிட்டே அவங்க இருக்கும். நமக்கு அங்கே ஒரு மேட்ச் கட்டு மூலமாக என்ன பண்ணி ஜம்ப் கட்டோ மேட்ச் கட்டோ சம்திங் சரியாக தெரியல. அந்த கட்ஸ் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வந்துருப்பாங்கன்னா, நாம் எல்லாருமே என்ன கெஸ் பண்ணிப்போனா ஒடிசியஸ் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃபீல் பண்ணுவோம். செத்துட்டான் போல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கட்ஸ் வரும். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கும் ஒடிசியஸ் அந்த பின்னோடப்பை மடியில் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பின்னோடப்பை அந்த படகுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒடிசியஸ் ஆகலை, உயிரோட இருக்கான் அப்படின்னு.